نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே அவர்களுடைய வரலாற்றோடு சேர்த்து அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளையும் அறிந்து வருகிறோம். அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பிறகு மதீனாவிற்கு சென்ற பிறகு அங்கே ஒரு ஆட்சியையும் அமைத்த பிறகு அரசாங்க கஜானாவிலே ஏராளமாக செல்வங்கள் குவிந்த பிறகு தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நிரூபித்து காட்டுகிற வகையிலே எந்த மனிதரும் வாழ்ந்து காட்ட முடியாத ஒரு அற்புதமான அதிசயமான எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை ஒரு அளவுக்கு நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். அவர்களுடைய உணவு தேவைகளை எப்படி நடத்தி கொண்டார்கள், எந்த மாதிரியான உணவுகளை உட்கொண்டார்கள் என்பதை பற்றி நம்ம அறிந்தோம். அந்த வகையில உணவு ஒரு பக்கம் விட்டுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியிருப்பதற்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டிக்கொண்டார்கள். வீடு என்று சொன்னால் அந்த வீடு கட்டுவதற்கு அவங்க தேர்ந்தெடுத்த இடம் அவங்களுக்கு சொந்தமான இடம். என்ன கேட்டா, அந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த 2 அனாதைகளுக்கு சொந்தமான இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலை கொடுத்து தான் வாங்குறாங்க. வாங்கி அதுலதான் பள்ளிவாசலை கட்டுறாங்க, அதுலதான் வெளிப்பள்ளியும் இருக்கிறது, அதுலதான் அபிசீனியாக்காரர்கள் வீர விளையாட்டு பயிற்சியை எடுத்துக் கொள்வாங்க. பெரிய இடம் இழந்து அவ்வளவு பேர் தொழுகிறதுக்கு, வெளியில 70-80 பேர் 100 பேர் வரைக்கும் நிரந்தரமா தங்குவதற்கு வெளிப்பள்ளிங்கிறது. அது போகவும் வெளியில விளையாட்டு போக்குவரத்துக்குரிய இடங்கள்லாம் இருந்தா நல்ல பெரிய இடம்னு தெரியுது. அந்த இடத்திற்கு சொந்தக்காரர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அல்லாஹ் கூட கொடுத்துட்டா கூட அவங்க தங்களுக்கு எடுத்துக்கிட்டு கொடுக்கலாம்ல, தெரிஞ்சுக்கலாம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கென்று அமைத்துக் கொண்ட வீடு எவ்வளவு பெருசா இருந்துச்சு, வீட்டுக்கு அவ்வளவு இடத்துல அவர்கள் ஒதுக்கி கொண்ட இடம் எவ்வளவு என்று பார்த்தால், திண்ணையில படுத்துக் கொடுக்கக்கூடிய சகாபாக்கள் இருக்கிறாங்களே, ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஒரு இடம் போட்டு வச்சிருப்பாங்களே, அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுச்சோ அந்த அளவு உள்ள இடத்தை தான் குடும்பத்துக்கு எடுத்துட்டாங்க. ஒரு மனிதன் படுப்பதற்கு போதுமான இடம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடாகவே இருந்தது. படுக்கிறதுக்கு மட்டும் இப்ப லாட்ஜில் போய் சிங்கிள் ரூம் போடுறீங்கள, அது கூட பெருசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீட்டோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண தரம் குறைந்த லாட்ஜில, சின்ன லாட்ஜிக்கு குறைந்த கட்டணத்தில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில தனி ரூம் சிங்கிள் ரூம் போட்டால் அதுல எவ்வளவு இடம் இருக்கும், கட்டுறது போக நடமாட கொள்ள அதுக்கெல்லாம் இடம்லாம் இருக்கும். அது பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் அதுவே இருக்கும். இதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை விடவும் சின்னது. எவ்வளவு சின்னது, அது எவ்வளவு சின்னதுன்னு விளங்கணும்ல. இது மனுஷன் திங்கிற சாப்பாடு அப்படிங்க, அந்த இடத்துல வாழ முடியுமான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு இடத்தில் நம்மால வாழ்க்கை நடத்த முடியுமா, எவ்வளவு சின்னதுன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து தொழுவார்கள். இரவுல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை செஞ்சாங்கன்னா அதை முதல்ல செயல்படுத்தக்கூடியவர்களாக அவங்க தான் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் இறையச்சத்தை எல்லாம் போதித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல மக்கள்லாம் தூங்கும் பொழுது அவங்க மாத்திரம் விழித்து நின்று வணங்குவார்கள், இறைவனை தொழுவாங்க. அப்படி தொழக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்யும்போது சொல்லும் போது அதை ஆயிஷா நாயகி வர்ணிக்கிறாங்க. எப்படின்னா, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல ஜனாசாவை போல குறுக்கே படுத்திருக்கேன். ஜனாசாவை போலன்னா தொழுகும் போது ஜனாசா அப்படி பக்கத்துல வைப்பாங்க, அந்த மெத்தட்ல இப்படி நிற்கிறோம். நம்ம ஜனாசா தொழுவிக்கிறோம், ஜனாசா தொழுவிக்கும் போது நம்ம நிக்கிற மாதிரி பிரச்சனை ஜனாசா வைக்க மாட்டாங்க, நம்ம இப்படி இருக்கும்போது ஜனாசா இப்படி இருக்கும். இந்த மாதிரி நான் குறுக்கே அப்படி சொல்றாங்க, கையெழுத்துறாவு ஜனாசா, ஜனாசாவை குறுக்க போடுவேன்
அந்த மாதிரி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி படுத்திருப்பேன் இரவுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழுவாங்க. தொழும்போது அவர்கள் சஜிதா செய்ய வருவாங்கல்ல, சஜிதா செய்ய வந்தா என் கால்களாம் சஜிதா செய்யணும், அவ்வளவு இடம். நான் எந்திரிச்சு குறுக்க நான் படுத்து நானும் எழுந்து விட்டால் தான் அவங்க சரியா தொழ முடியும். அவங்க மாத்திரம் சொல்லுவாங்க, நான் படுத்து கிடப்பேன். நான் படுத்திருக்கும் பொழுது அவங்க தொழ ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நெத்தியை கொண்டாந்து என் கால் தான் வைக்கணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு வரும்போது தம்முடைய விரலால் என்னுடைய காலை குத்துவார்கள். சஜிதாவுக்கு வரும்போது குத்து குத்திடுவது. நான் காலை மடக்கிக் கொள்வேன். அந்த இடத்தில் சஜிதா செய்வார்கள். சஜிதா செஞ்சு முடிச்சுட்டாங்கிறத தெரிந்து கொண்ட பிறகு மறுபடி நான் காலை கட்டிக்கிறேன். ஆயிஷா சொல்றாங்க. அப்ப ஒரு மனைவி படுத்திருக்கும் போது கணவர் கொஞ்சம் ஒதுங்கி என்று சொல்வதற்கு இடமில்லை. தன்னுடைய காசுல வாங்கின இடத்தில், தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி கொண்ட இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்கு ஒதுக்கி கொண்ட அளவு என்னன்னு கேட்டா 2 பேர் ஒரு நேரத்தில் படுத்துக் கொள்ளலாம். அதான் இடம். ஒருவர் படுத்து ஒருவர் தொழ முடியாது. படுக்கிறது இப்படி படுக்கிறவர், தொழுவது இப்படி தொழுவது, படுக்கிறது இப்படி படுக்கிறாங்க, தொழுகிறது இப்படி தொழுவது போது அந்த அமைப்பு சரியா வராது. அப்ப இந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுடைய அளவு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த அளவுலயே இன்னொரு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. இந்த அளவு சொல்லும் பொழுது நம்ம அதிக விரல் நாள் குத்தணும், சைதா செய்ய வரும் தெரியாத காலம் அடிக்க மாட்டீங்களோ, அந்த சைதா செய்ய வந்தா சைதா செய்ய வர்றாங்க காலம் அடைக்க வேண்டியதானே, அதே விரல் நாள் குத்துதான் காட்டணுமோ அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஆயிஷா சொல்றாங்க, வேற உறுப்பு ஈர்த்த இதன் லைசபிஹா மிஸ்பாஹும். அந்த காலத்துல எங்க வீட்டுல விளக்கெல்லாம் இருந்த விளக்கு இல்லையில, வெளிச்சம் இல்லையில, இருட்டு இருந்தோம். அதனால சைதாட்சிய வர எங்களுக்கு தெரியாது. வெளிச்சம் இருந்தா சைதாட்சியம் வர்றாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாய் சொல்றாங்க. இது என்ன அளவுன்னு பாத்துக்கிறேன், இது என்ன வீடு, இது வீடு ஒத்துக்கிறீங்களா யாராச்சும், இது ஒரு வீடு என்று ஒத்துக்கிறீங்களா? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. வீட்டுல விளக்கு இல்லையா? விளக்குன்னா என்ன? இந்த மாதிரி 1000 வால்ட் விளக்கா, 2000-3000 ரூபாய் செலவு, அல்லது 30, 40 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய விளக்கா? என்ன விளக்கு? அந்த காலத்து விளக்கு ஒரு மண் சிட்டி ஒண்ணு, மண் சட்டி சின்னதா ஒண்ணு, அதுல கொஞ்சம் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், அதுல ஒரு திரி, இதான் விளக்கு. இது வசதி இல்லையா? இந்த விளக்குக்கு லட்சம் ரூபாய் ஆகாது. எந்த விளக்கு இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா நாயகி சொல்றாங்களோ அந்த விளக்கு வாங்குறதுக்கு பெரிய நிதி பட்ஜெட் ஒண்ணு போட தேவையில்லை. அது ரொம்ப அற்பமான செலவு, ரொம்ப அற்பமான செலவு. அந்த எண்ணெய் ரொட்டிக்கு தொட்டுக்கலாமுங்க. அந்த எண்ணெய் இருந்திருக்குமானால் அது ரொட்டிக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாமே, வெறும் ரொட்டி செஞ்சு தேவையில்லையே. அப்ப விளக்கை எரிப்பதற்காக எண்ணெய்க்கு கூட செலவு செய்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொந்தமா சக்தி இல்லை. கஜானாவில் நிறையத்தான் இருந்துச்சு. அரசு கஜானாவுல நிறைஞ்சு வழியுது. அந்த காலகட்டத்தில் கூட ஒல்புயூத்து இதன் லைசபிஹா மிஸ்பாஹும், வீட்டுல அந்த காலத்துல எங்களுக்கு விளக்கு கிடையாது. இப்பெல்லாம் விளக்கோட இருந்துட்டு இருக்கிறோம். வீட்டுல விளக்குங்கிறதே கிடையாது. இருட்டானா இருட்டுதான். ஜெயில ரூம் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஜெயில ரூம் இருக்குல்ல, ஜெயில விளக்கு இருக்காது. அதுல பேருக்கு விளக்கு போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கரண்ட்ல கையில செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு எந்த ஜெயிலையும் லாக்கப்ல லைட் போட மாட்டாங்க. லைட்டு கரண்ட் இருந்துச்சுன்னா என்ன செய்வான், தற்கொலை செய்ய நினைக்கிறவன் கையில ஒரு செத்து வாங்குறதா விளக்கு போட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் கிடக்கணும் ஜெயில உள்ள ரூம்ல. அது கூட இப்ப வராண்டோட எடுத்து போட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள விளக்கு புரியுறதுக்காக வேண்டி உள்ள கரண்ட் வராம அதுல ஒரு வராண்டாவுல விளக்கு போட்டு வச்சுக்கிறத பாக்குறோம். ஜெயிலை விட மோசம், ஜெயிலை விட மோசமான ஒரு வாழ்க்கையை தான் அழகா சொன்னாங்களா, துன்யா சிஜ்னுல் மூமின், மூமினுக்கு சிறை விட்டுனாங்க பாருங்க. அது அப்படியே வாழ்ந்து காட்டும்போது அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம் அவங்க மாத்திரம் தான் அப்படி ஒரு சிறை வாழ்க்கையாக தனக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அதனால அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு, இந்த வீட்டமைப்பை சொல்லும் பொழுது இன்னொரு மசாயில ஒரு சட்டத்தையும் ஒரு செய்தியும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்றாங்க, நேற்று ஒரு கேள்வி கேட்டார்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிச்ச பிரகாசம் வருமாம்ல, அது இல்லைன்னு வெளிச்சம் வழங்குது. வெளிச்சம் பிரகாசமா அடிச்சா வெள்ள கொண்டு குத்தது வெளிச்சம் முடியுமே நல்லா தெரியும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து வெளிச்சம் இப்படி பரவாயில்ல வெளிச்சம் வந்துட்டு இருந்தா ஆயிஷா நாயகிக்கு சஜ்தா செய்வது விரலால சுத்தி காட்ட தேவையில்லை. அந்த வெளிச்சம் அப்படி வரும்போதே ஒரு வெளிச்சம் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் நீங்க விரலால குத்தணும்னு கேட்கும்போது அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல விளக்கு கிடையாதுங்கிறாங்க. அது வீட்டில் விளக்கு இல்லாததுனால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்வது தெரியவில்லைங்கிறாங்க. சஹீஹ் புகாரில் இருக்கிற ஹதீஸ். இதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரில நடந்தாங்கன்னா வெளிச்சம் லைட் அடிக்குங்கிறாங்களே, அதெல்லாம் பொய். அப்படிலாம் அடிச்சிருந்தா மறுத்துள்ள மாட்டாங்க. அப்படிலாம் அடிச்சிருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வே விட்டுக்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் காட்டி வச்சிருந்தாருன்னா என்ன செய்யலாம்? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் இறங்கி வர்றீங்க, அல்லாஹ் நீங்க பேச மாட்டானா? இப்ப எனக்கு வந்து அல்லாஹ்னு சொன்னா விட மாட்டானா? எனக்கு வந்து வெளிச்சம் வருது, நீங்க நான் போகும்போது லைட் அடிச்சுக்கணும், அவ்வளவுதான். நான் தான் உலகமே வந்து கேட்டுக்கிறான்ல. அடி மிதிக்கிறான் உழைக்கிறான்னா சாதாரணமா எந்த நிலைமை செஞ்சான் அற்புதமா இப்படிதான் அற்புதம். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் அற்புதம் என்ன? நப்சை வென்றாங்கல்ல, அதான் அற்புதம். நப்சு சைத்தானெல்லாம் போட்டு விதிச்சு இந்த வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும். பாருங்க, ஒன்னும் ரெண்டாள் இல்ல, வருஷ கணக்கில் சாவர வரைக்கும் வாழ்ந்து காட்டு வந்துறாங்கல்ல, அதான் அற்புதம். இதோட வாழ முடியாது இந்த அதிசயமான வாழ்க்கையை. அப்படி வாழ்ந்தாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து அவங்க உடம்புல இருந்து வெளிச்சம் அப்படியே கால் அடிக்க முடியாதா கதை விட்டா இந்த ஹதீஸ் வந்து கேட்கணும். புகாரில் ஆயிஷா நாயர் இருக்கிற ஹதீஸ் ஒன்று இருக்குங்க, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அதை கேட்டுக்கணும். இது அதுல இன்னொரு மசாயில் ஒன்று இருக்குது. மசாயிலை சொல்றாரு. இந்த சந்திரன் ஒரு சட்டமா எனக்கு தெரியுது. கணவன் மனைவி ஒரு சொத்துக்கான ஓய்வு முடிஞ்சு நம்ம வழி வச்சுக்கிறது. ஆண்களை பொம்பளை கொண்டு லேசா கைப்பட்டாலும் போதும். பெத்த பிள்ளை பெற்றா கூட ஒரு செய்யக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, சட்டம் வழங்காம. தொழுகையில் நிற்கிறாங்க, மனைவியுடைய காலை வந்து தொட்டாங்க. அப்ப ஒரு மொழியில் ஒரு விரங்களை சொல்லுவாங்களா? அதுக்கு ஒருத்தர் வழக்கம் போறாரு, மதுவத்துக்காரரு உங்க மேல துணிந்து இழந்திருக்கும் காலில் துணிந்து அதுக்கு மேல பண்ணிருப்பாங்க. அதாவது இருட்டு அப்படி வச்சுக்கிறோம், இருட்டு துணி கிடந்திருக்கு ஊகத்தை ஒத்துக்குவோம். துணி கிடக்காம இருந்துக்கலாம்ல, வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப துணி இல்லாத நேரத்தில் இந்த விரல் படலாம்னு யோசிக்கணும்ல, அது யோசிக்கிறது. கிடக்கத்துல இருக்காம கொடுத்துக்கிறாங்க. துணி கிடக்கத்தாலும் சரி கிடக்காட்டாலும் சரி அது தெரிஞ்சுக்கிட்டா கொடுத்தாங்க. பதில் என்ன சொல்றாங்கன்னா, அது காலில் சாட்சி போட்டு துணியை போட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்படிதான் நேரம் இருக்குமா அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அது போய் என்ன ரசூலுல்லாஹ் இருக்கு ஆடையில துணி இருக்குதா இல்லையா? கணவனும் மனைவியும் படுத்து கிடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பூக்கா போட்டு காலுக்கு சாட்சி முடியாது யார் படுத்து கிடப்பாங்க? கணவன் மனைவியுமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி இல்லாம இருப்பாங்க. அது காலில் துணி இருந்திருக்கும். இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் கூடுதலாக ஒரு கற்பனை. அப்படி இருந்திருந்தாலும் கூட அதை நினைக்கிற சொல்ல தெரியல, இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். இருக்கு நம்ம காலம் அடக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அது கூட நமக்கு வேற நாள் கொடுக்குறாங்க. அப்ப இதனால ஒளி முறியும்லாம் நினைக்கக்கூடாது. ஆணும் பெண்ணு தொடுறதுனால என்ன செய்யாது, ஒளி முறியவே செய்யாது. முறியும்னா ரசூலுல்லாஹ் ஒரு முறிஞ்சிருக்கணும், முறிஞ்சதை தொழுகையை நிறுத்தி இருக்கணும். ஒளி முறிஞ்ச தொழுகைக்கு இருக்கும் போது இந்த நிகழ்ச்சி நடக்குது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வீடு நல்லா வந்து ரொம்ப ரொம்ப விவரிச்சு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க யோசிச்சுட்டே போகணும். என்ன மனுஷன் ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் இருந்ததுனாலதான் இது புரியும். அது நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக இருந்தது. அடுத்தது அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயிஷா நாயகி வந்து பிற்காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்டிடமா கனமா முரட்டுத்தனமான ஒரு மேல போடுற ஒரு போர்வை, முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய முரட்டு போர்வை ஒண்ணு, மேல போடக்கூடிய சால்வை மாதிரி, கீழே கட்டிக்கிறக்கூடிய வேஷ்டி ஒண்ணு. அதுவும் வேஷ்டினா எப்படி கொண்டதுதான் இல்ல, அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. வேஷ்டினாலும் சாக்கு அவ்வளவுதான், அதனால ஒரு சாக்கு கீழே ஒரு சாக்கு அவ்வளவுதான் அந்த காலத்து வாழ்க்கையில. அதுல இந்த அதுலயும் கனமான ஒரு வர்ணனோட சொல்றாங்க. நல்ல முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய ஒரு மேல் துண்டு, முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய கீழ் துண்டு ஒண்ணு, கீழே கட்டிக்கிறது மேலத்து போட்டுக்கிறது. கீழே உள்ள வேஷ்டியே இதுக்குள்ள கட்டிக்கிறது கனமான அது ஒரு போர்வை, மேல ஒரு போர்வை போத்திக்கிறது. இது ஆயிஷா நாயகி ரெண்டையும் எடுத்துட்டு வர்றாங்க மக்கள்கிட்ட காட்டுறது. ரெண்டையும் காட்டி ரசூல் வஃபாத்தான பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டையும் அணிந்திருக்கும் போதுதான் மரணித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைகிற நேரத்தில் அணிந்திருந்த ஆடை வந்து இதான் இந்த கடைசி ஆடை பார்த்துக்கிறீங்க, அதை மனுஷன் போட முடியாது. அந்த சாக்கை அந்த சாக்கையில அணிந்து கொண்டுதான் நினைக்கிறாங்க, அவங்க கடைசி கட்ட வரைக்கும் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஆயிஷா நாயகி தன்னுடைய கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்து நிலையில் மரணித்தாங்களே, அந்த ஆடையை வந்து எடுத்து காட்டுறாங்க. அந்த மாதிரியான ஆடை தான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடையை பற்றி
மேல அணிஞ்சுக்கிட்ட ஆடை இருக்க அந்த ஆடைகளை பற்றி வேற வேற ஹதீசுகள் எல்லாம் வருது. வேற வேற ஹதீசுகள்ல எப்படி வருதுன்னா, எப்பவெல்லாம் இந்த ஆடையை பற்றி சொல்லப்படுதோ அப்பவெல்லாம், அதாவது குருபத்தும் கலீலுல் ஹாஷியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு போர்வை போட்டிருந்தார்கள். அது ரொம்ப ரொம்ப சொல்றது, இந்த கனமான இந்த கம்பளி மாதிரி மோட்டுத்தன்மை உடையது. அப்படி அவங்க போர்வையை சொல்லும் போது வார்த்தை சேர்ந்தே வருது. இந்த ஒரு டைம்ல மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையை பற்றி சொல்ற ஹதீஸ்களை பார்க்கும்போது எப்படி வருது, அது ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு போர்வையை போட்டிருந்தார். ஒரு இழுத்தார், ஒரு காட்டர் வந்து இழுத்தார்ல போர்வையை கேட்டார் சொன்ன அந்த அவர் சொல்ல வரும்போது அந்த அறிவு எப்படி வருதுன்னா, ஹாசியத்தின் முருகத்தின் வலியில் ஹாசியா, அது ரொம்ப இழுக்கக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான ஒரு கம்பெனி ரசூலுல்லாஹ் போட்டிருக்கும் போதுதான் அதை பற்றி இழுப்பு, யா முஹம்மத் எனக்கு ஒண்ணு கொடுங்க. இந்த இழுப்புல இந்த கனமான ஒரு பொருள் வந்து கனமான பொருள் வந்து என்ன நாட்டுக்கு சொல்லுமாமா, இத TN01J 531 யமஹா வண்டி வழிமுறைக்கு கொஞ்சம் அதை ஒதுக்கி வைக்கணும். அப்ப அது இழுப்புல அந்த போர்வை வந்து உடம்புல வந்து காயத்தை ஏற்படுத்துது, அந்த அந்த தழும்பை ஏற்படுத்தும்னா எவ்வளவு கனமானு பாருங்களேன். ஒரு பட்டை பிடிச்சி இழுத்தோம்னா அப்படி இருக்குமா, மேல இருக்கிற போர்வையை விழும்போது அந்த போர்வை தேய்ச்சி உடம்பு கஞ்சி போயிருக்கா பாருங்களேன். அப்படியான ஒரு ஆடையை ரசூலுல்லாஹ் அணிந்திருந்தாங்க என்று அந்த போர்வையை பற்றி வருது. ஒரு தடவை ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி அவங்களுக்காக வேண்டி அவங்களாவது தன் கையால் நெய்யுது. இன்னும் இப்படி மருந்து துணியை போட்டுக்கிட்டு இப்படி பாக்குறதுக்கு காக்கத்துக்கு போட்டுற மாதிரி உட்காந்துருக்காங்க ரசூலுல்லாஹி. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னா அது வந்து நல்லா இருக்கக்கூடாது, நல்லா அழகா இருக்கணும்ல, ஒரு நல்ல மற்றவங்கள நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கவங்கள அப்படின்னு அந்த அம்மா உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று தயாரிச்சு ஒரு அழகான ஒரு போர்வையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி வந்து அதை கொடுத்த உடனே ரசூலுல்லாஹி சொல்லும் வந்து அழகா போட்டுக்கிட்டு அவர் ரொம்ப எடுக்கா இருக்குது. அந்த காலத்துல அந்த போர்வை வந்து காக்க போட்டுக்கிட்டு இருந்தாலும் நல்ல ஒரு சட்டை கூட நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல எடுப்பா இருக்குது. எடுப்பா இருந்தவொன்னா வாக்கும்போது ரசூலுல்லாஹி நம்முடைய அழகை கூர்ந்த மாதிரி அப்படியே தெரிகிறார். அப்ப அந்த அணிவிச்ச அந்த பொம்பளையும் ரசூலுல்லாஹி பார்த்து ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாம் ஒரு பூச்சை வாங்கினா ஒரு சந்தோஷம் இல்ல, பூச்சை போட்டு வாங்கிருங்க, நம்ம சட்டை போட்டு நம்மளே சந்தோஷப்பட்டுருவோம். எல்லாமே சந்தோஷம் வருது. எல்லாத்தையும் ஆம்பளை பொம்பளை இருக்கலாம், எல்லாத்தையும் உண்டு. புதுசா வந்து வாங்கினா செய்யணும் மாதிரி இருந்தது. அது ஒரு மகிழ்ச்சிக்காக அவர் வச்சிருக்கான், எல்லாருடைய மனநிலை அவர் ஆக்கி வச்சிருக்கான். அப்ப ரசூலுல்லாஹி விதிவிலே கிடையாது, அவங்களும் மன்னிருக்காங்க. பார்த்துட்டு பிரமாதம்ங்கிறாங்க, சன்னாங்கிறாங்க. சன்னான்னா அந்த அம்மாவுடைய பாசையில பெருமாதம் இருக்கும், அதுக்கு போயிட பாசையில சொல்றாங்க, அதிசய பாசையில ரொம்ப பெருமாதமா இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க உடனே சரி அதையாவது கண்டிப்பா அணுகாங்களா? ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அல்லாவுடைய போய் எனக்கு உடனே அணுகிறாங்க. ஒரு சகாதி எழுந்து அப்பதான் போடுறாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்குது, ரசூலுல்லாஹி சந்தோஷமா இருக்குது, நல்லா அழகா கண்டு. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன அழகா இருக்குன்னு சொல்லி வாயக்கூடல ஒருத்தர் என்ன சொல்லி செய்யறாரு, நீங்க வந்து எங்களுக்கு கொடுங்களேன், எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, அப்படியே வேணுமான்னு உள்ள போய் தலையை கூட கூட்டிக்கிட்டு இதை மனுஷங்க நான் கொடுத்துறாங்க, உடனே கையில கொடுத்துறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி போனவங்க இருந்த ஆளுக்கெல்லாம் அந்த பிடிச்சி கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, தெரியல. யாராவது இருக்கிறதை காட்டி கேட்டு இல்லாத ஒண்ணு கூட கொடுக்க முடியாது. இருக்கிறத காட்டி கட்சி வச்சுக்கிறீங்களா, எனக்கு ஒரு முறை கொடுத்துருவாங்க. கையில் இருக்கிறதை காட்டி யாராவது கேட்டால் அப்படியே கொடுத்து விடுவது அவங்களுடைய பழக்கம் உங்களுக்கு தெரியுமே. ஆசையா ஒரு அம்மா வந்து கொடுக்குது, அவங்களும் நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. நீங்க வந்து அதை வந்து கேட்டுக்கிட்டியப்பா கொடுத்துட்டாங்களா, இது நல்லா இருக்கான்னு சொல்லி அவரை வந்து லட்சம் வாங்க இருக்கிறார்கள் இப்படி வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க வேறப்பா நான் போட்டு இல்ல அணிஞ்சுக்கிட்டு அழகு பார்த்துருக்காங்க கேட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் மேனியில பட்ட அந்த ஆடை தான் எனக்கு அந்த கபனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை வாங்கினேன். அப்படி வச்சிருப்பேன் நான் மூத்தாக்கு வந்து எனக்கு இதுல கபன் பண்ண எல்லாரும் அதுவே அவருடைய கபனாக அமைந்து கொண்டு அந்த அதிகத்துல வருது. இதுல பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்ப இந்த ஒரு சாதாரண ஒரு போர்வையில வந்து நல்ல போர்வையை பார்த்தவங்க அதை பிரமாதம்னு சொல்றாங்கன்னா அதுக்கு முந்தின ஒரு ட்ரெஸ் ஆடை எந்த அளவுக்கு இருந்ததுன்னு விளங்கிக்கணும். நம்ம ஆளுக்கு என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைன்னு சொன்ன உடனேயே அப்படியே முழங்கால அது ஜுப்பா ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ் கொடுக்கலாம். இந்த ஜுப்பாங்கிற ஆடையாச்சும் எனக்கு இருந்துச்சா? ஜுப்பா அணியிறது மார்க்கத்தில் தடை ஒன்றும் கிடையாது.
ஜிப்பா அணிஞ்சுக்கிறீங்க, சட்டையை அணிஞ்சுக்கிறீங்க, போர்வையை போத்திக்கிறீங்க, அரக்கையை போடுங்க, முழுக்கையை போடுங்க, பனியனோட வேண்டாலும் போங்க, அதெல்லாம் மார்க்கத்துல கோட்டு சூட்டு வேணாலும் போட்டுக்கிறீங்க, சபாரி அணிஞ்சுக்கிறீங்க, எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு விஷயம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, சுண்ணத்துங்கிறாங்க நியாயத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையை கட்டிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு வச்சுக்கிட்டு இவனா ஜிப்பான்னு ஒரு ட்ரெஸ் தயார் பண்ணிக்கிட்டு இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு தப்பான சித்திரத்தை உண்டாக்காங்கல்ல. அந்த எளிமை எப்படி உலகத்துக்கு தெரியும்? இந்த ஜிப்பாவை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்கன்னு காட்டினா அந்த காலத்திலேயே சொல்லுவோம் என்ற நோட்டு வேஸ்ட் பண்ணி ஏதோ இவ்வளோ முடிஞ்சு அப்புறம் 1.5 மீட்டர் கீழே 3 நாள் கீழே கைது கொடுத்துருக்கு. அது கீழே 1.5 மீட்டர் இருக்கு. இன்னொரு ஆளுக்கு கட்ட வச்சு போடலாம். சில ஆளுக்கு போட்ட ஜிப்பாவை இதுக்குள்ள ஒரு குழந்தை கட்ட வைக்கணும். கை தொங்குங்க, அதுல ஒரு குழந்தை கட்ட வைக்கலாம். அது இப்படிலாம் வேஸ்ட் பண்றதை கொண்டாந்து காட்டி இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னா பார்க்கணும். நேரத்துக்கு துணி வேஸ்ட் பண்ணிருக்காங்க, மறுக்க மாட்டாங்களா? அப்படி என்னை அறிமுகப்படுத்துறது ரொம்ப அந்த காலத்திலேயே ரொம்ப செழிப்பா இருந்தாங்க உள்ளது அப்படி தானே காட்டுற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? இது நல்லா விளங்கிறோன்னு ஜுப்பாவை ரசூலுல்லாஹ் போட்டதே இல்லையா? நான் போட்டுக்கிறாங்க. ஆனா ஜுப்பாங்கிற வார்த்தைக்கு அரபு மொழியில அதுக்கு வேற அர்த்தம். நல்லா விளங்கிக்கணும். உருதுல ஜுப்பாவுக்கு வேற அர்த்தம். அரபி மொழியில ஜுப்பாவுக்கு ஒரு அர்த்தம், உருதுல ஜுப்பாவுக்கு வேற அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா போட்டாங்கன்னு வறுமையானால் நீ நேற்று கண்டுபிடிச்ச உருது மொழியில என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் இருக்க முடியும்? ஜுப்பாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடைய சஹாபாக்கள் சொல்றாங்கன்னா எந்த மொழியில சொல்லியிருப்பாங்க? ஒரு மொழியில உள்ள வார்த்தை இன்னொரு மொழியில உள்ள அர்த்தத்தை செய்யலாமாங்க? இதுல மதிங்கிறோம், சோறு போட்டு மதியங்கிறீங்க. மலையாளத்துல மதிய முடியுமா? மதினா என்ன அர்த்தம்? சோறு அர்த்தம். கொழும்புக்கு போறீங்கன்னு திருவண்ணாமலை போய் மதியம் நிறைய வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் போடுறான்னு அர்த்தம். பாருங்களா, ஒரே வார்த்தை தான். மதியனா இவருக்கு இன்னும் கொஞ்சம் வைக்கின்ற அர்த்தம், அவனுக்கு விரும்பின்னு அர்த்தம். மலையாளத்துக்கு அர்த்தம் வேறு வைக்காத இருக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு என்ன அர்த்தம்? இன்னொரு வைக்கிறான்னு அர்த்தம். அப்ப இதுக்கு எவஞ்சிடறான்னு பார்க்க வேணாமா? கேரளா அழுக்கிறாருன்னா போதுங்கிறான்னு விளங்கிக்கணும். அங்க இருந்து சிங்களத்திலிருந்து ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் இன்னும் வைக்கிறான்னு விளங்கிக்கணும். சொல்றாரு பொறுத்தவரை. அப்ப ஜுப்பாண்டு ஹதீஸ்ல வர்றது வாஸ்தவம். ஜுப்பாண்டா என்ன அரபில் அர்த்தம்? ஜுப்பாண்டு சொன்னா குளிருக்காக வேண்டி அணியக்கூடிய சொற்று இருக்கிற இறுக்கமான ஆடை, நல்ல டைட்டா இருந்தா போய் தாங்கும். குளிர் ஆடை இறுக்கமா இருக்கும். அதுக்குதானே சொட்டர் சொட்டர்னாங்கல்ல, அந்த சொட்டரை தான் ஜுப்பான்னு சொல்றது அரபியில. நல்லா வழங்கிக்கணும். ரொம்ப அந்த குளிர் பிரதேசமா இருக்கிறதுனால முடிய அளவுக்கு சில பேர்கிட்ட சொட்டு இருக்கும். இந்த சொட்டு வச்சிருக்காங்க, குளிர் தாங்க முடியாத நேரத்துல அதை தூக்கி போட்டுக்குவாங்க. அரபில ஒரு பழமொழியே இருக்குது, ஜாஹல் பருது ஒரு ஜுப்பாத். ஜுப்பா போட்டிருக்கும் போதே குளிர்ப்பா அப்படிம்பாங்க. ஜுப்பா போட்டிருக்கும் போதே குளிர் என்று ஒரு பழமொழியே இருக்கு அரபில. ஜாஹல் பருது ஒரு ஜுப்பாத். ஜுப்பா போட்டிருக்கும் போதே குளிர் சொன்னா என்ன அர்த்தம்? இது ஜுப்பா குளிர் இருக்க ஆரம்பம் இருக்கும். அதனால அப்படி சொல்ல முடியும். ஜுப்பா போட்டிருக்கும் போது சொட்டு போட்டிருக்கும் போதே குளிர் பாட்டு சொல்லுவாங்க. கட்டை போட்டிருக்கும் போதே குளிர் பான்னு சொல்லுவாங்க. எனக்கு கட்டை போட்டா பசங்க குளிர் செய்யும். அப்ப குளிரை தடுக்கும் ஆடையை அணிந்திருந்தும் கூட குளிரே பழமொழியே சொல்லுவாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கடும் குளிர் காலம் ஒளி செய்வாங்க. ஒளி செய்யும் போது ஜுப்பா அணிஞ்சிட்டு ஒளி செய்வாங்க. அதுல வருது, அந்த ஹதீஸ்ல வருது. அப்ப கையை கழுவணும்ல, கையை கழுவுறதுக்கு கையை இருக்கிறாங்க வரமாட்டேங்குது. கைத்த அந்த கைத்த லைவி கத்தல் கும்மை ரெண்டு கையை அப்படி இறுக்கி பிடிச்சிருக்கு. அப்ப இழுத்து விட்டு கழுவ முடியும், எடுக்க முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு இந்த கையை உருவி இந்த பக்கமா எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கழுவினாங்கன்னு வருது. ஜுப்பா போட்டு இருக்கும்போது நீங்க ஒரு ஜுப்பாவை தலையை விடலாம, ஜுப்பாவுல தலையை கொண்டு விடலாம, இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா போட்டுக்கிறாங்க, குளிருக்காக வேண்டி ஒரு சொட்டு மாதிரி ஒரு இறுக்கமான ஆடையை போட்டுக்கிறாங்க. அதான் ஜுப்பா. நீங்க சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை விலைங்க உருதுல இருக்கு ஜுப்பா. உருதுல என்ன அர்த்தம்? இந்த போடுறாங்கல்ல ஜிப்பான்னு பேர் வச்சிருக்காங்க, அது ஜிப்பா வைக்க. இது ரசூல்லா போட்டாங்க சொல்லக்கூடாது. அதை நீங்க விளங்கிக்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டப்பையில கமீஸ் போடலையா? போட்டுருக்காங்க, கமீஸ் போட்டிருக்காங்க. எப்ப போடுவாங்கன்னு கேட்டா வசதி வெளியூர்ல இருந்து சூழ்நிலைக்காரங்க வருவாங்க, பார்க்கணும்னு வருவாங்க. பார்க்கணும்னு வந்தா அவங்க எல்லாம் நல்ல மன்னர் கூட வருவாங்க, ஒரு பெரிய கோத்திர தலைவரா வருவாங்க. என்ன ஆட்சி தலைவராக இருக்கிறாங்கல்ல, ஆட்சி தலைவராக கண்ணாடி சிங்கப்பூர் இருக்கிறாருன்னா சிங்கப்பூர் பிரதமர் வீட்டுல பனியனோடு வந்தா வரவேற்பாரு.
கராமையை பார்க்க வரும்போது ஒரு சட்டை தகுந்த மாதிரி நல்லா இப்பதான் மனிதர்களுக்கு வரவேற்கு வருங்க. அப்ப இந்த மாதிரி வெளி உள்ளன்னு ஒரு பிரமுகர்கள் வரும்பொழுது அப்ப அவர்கள் எந்த மாதிரி வர்றாங்க அதுக்கு அந்த மாதிரி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்குள்ள சட்டை வச்சிருப்பாங்க. எப்பவும் போர்வை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சட்டை போட்டு காட்டிருக்காங்க. சட்டம் கமிஷன் சொன்னா கை வச்சிருக்கோம். இதுதான் இப்படித்தான் சொல்ல முடியாது. அந்த காலத்துல அந்த மெத்தேடுக்கு எப்படி தைக்க முடியும்? அப்படி நம்ம சட்டையிலேயே நம்மளே சட்டையில ஒரு அர்த்தம் கட்டிட்டு போயிடுறோம். 25 வருஷத்துக்கு முந்தின சட்டையும் தோழ சட்டையும் ஒரே மாதிரியா இருக்குது. சட்டையில எத்தனை மாடல் அந்த காலத்துல இப்படி வெட்டி விட்டாதான் சட்டை இப்படி வெட்டி விடணும். அப்புறமே கிராக்காக ஒரே மாதிரி பிளாட்டா வர மாதிரி வந்துச்சு. அது மாதிரி பழவே வந்துச்சு. அப்புறம் காலரை இப்படி பட்டன் உறவு பிரகாசமா போச்சு. அந்த இதுல பட்டம் அன்னைக்கு போட்டா சுத்தமா இருக்குல்ல ஒரு பட்டம் போட்டா மாதிரியான அல்பு சும்மா. நம்ம காலத்துல சட்டை எத்தனை வரைக்கும் என்ன மாதிரி எல்லாம் நமக்கு தெரியாது. சட்டை என்று சொல்லப்படக்கூடிய என்னன்னு கேட்டா கை உள்ளது தச்சது பொத்தி துணி போத்துற இடத்துல துணியாக இல்லாமல் தைக்கப்பட்டுனா அது சட்டை. தைத்த மேலாடைக்கு பேர் சட்டம். அது அவ்வளவு விளைக்கணும். தைக்கப்பட்ட மேலாடை வந்து கை விடுறது அது மாதிரிலாம் இடம் இருக்குன்னா அதுக்கு பேர் சட்டை. அப்படி தைப்பட்டதை வந்து இந்த தூதுக்குழு வரும்போது பெருநாளைக்கு முக்கியமான மக்களை சந்திக்கக்கூடிய நேரங்கள்ல ரசூலுல்லாஹி நேரம் இருக்கும். அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. மற்ற இடத்துல பேர் கொண்டு சுத்திக்கிறாங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை. எதுக்கு சொல்றோம்னா இந்த ஆடையில கூட அப்படி வகையா அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டுக்கிட்டது இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய தலையணை வச்சு படுத்தாங்கல்ல, தலையணையை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தலையணை என்ன இருக்குன்னா ஒரு துணியில மரத்தினுடைய அந்த நாறுகள் இருக்கு. இந்த நாறு சருகு அந்த பேரிச்ச மரங்கள்ல கீழே டெய்லி கூட்டினா நிறைய குப்பை மாதிரி சேரும். ஏழாவதெல்லாம் சருகெல்லாம் சேரும். ஒரு கவர்மெண்ட் வேலையில பார்த்தீங்கன்னா சேரும்லங்க. இந்த மாதிரி செத்தைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிறகு அள்ளி போட்டு பிரிச்சு அவன் தலையணைக்கு பஞ்சு வச்ச பஞ்சுங்கிறது பெரிய 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா. பஞ்சுங்கிற இயற்கை உற்பத்தியாக வருங்க. அதை வச்சுக்கலாம்ல. இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட சாமானிய பஞ்சுங்கிறது அது உற்பத்தியாகிற பொருள் தானே. அப்ப அந்த பஞ்சியை வச்சியா கலாணி வச்சிருந்தாங்களா? அந்த மாதிரி பஞ்சுக்கு காசு கொடுத்து வாங்கணும். பஞ்சுக்கு காசு இது கீழே போய்க்கு இருக்கணும். அது எதுக்கு செய்யுது? குப்பையை தள்ளிவிட்டு சருகு நாறு வைக்கல் கிடையாது. அது கூலம் கோதுமையுடைய கூலம் இதெல்லாம் போட்டு பிரிச்சு அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையணையாக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி அது வருது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வீடுன்னு சொல்றோம்ல, வீடு நீங்க நல்லா விளைஞ்சிருமே. அந்த வீட்டு அமைப்புல அது நினைச்சோம்னாலே அது கற்பனை நீங்க பார்க்கணும். பள்ளிவாசல் எல்லாரும் வரப்போகிற இடம். பள்ளிவாசல் எல்லாரும் வருவாங்க. ஓரத்துல வீடு. வீடுங்கிறது என்னன்னு கேட்டா அதுக்கு வாசல் கிடையாது, கதவு கிடையாது. வீடுனா ஒரு கதவு இருக்கணும்ல. ஓலையிலேயாச்சும் ஒரு கதவு போட்டு வச்சுக்கணும்ல. கதவு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த வீடு எப்படி இருக்கும்னா கிப்லா திசையில் வீடு இருக்கும். கிப்லா திசையில் இருக்கும் அந்த வீடு இருக்கும். அப்ப அந்த வீடுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்கல்ல, இருந்தாங்கன்னு சொன்னா அந்த கிப்லா திசையில அந்த அப்படி வந்து இருக்கிற மாதிரி. அதாவது இந்த இதெல்லாம் கிப்லான்னு வைக்கிறவங்க மெஹராப் இருக்கிறவங்க மெஹராபுக்கு பக்கத்தில் அப்படி இப்படியே இருக்கும். மனைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன 5 கஞ்சி மாதிரி இடம் இருக்கும். அங்கே அப்படி வீட்டுகள் வந்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அவங்க தொழில்கிறாங்க. வீட்டுக்குள்ள அவங்க தொழில்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு வந்து நேர் எதிரில் இருந்தா பிரைவசி எங்க இருக்கும்? நீங்க தொழில்துறைகள் வீடு இருக்கும். கிப்லா திசையில ஓரஞ்சாரத்தில் கூட இப்ப யாரும் பார்க்க மாட்டாங்க. நேர இருக்குது. அந்த இடத்துல வந்து நேர் பகுதியில் இருக்குது. வீட்டுல நேர பள்ளியாசலுக்கு வந்துட முடியுவாங்க. அப்படிப்பட்ட இடம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு பாய் ஒன்று வச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் வருங்க ஒரு பாய் ஒன்று இருந்துச்சு. அந்த பாயை வந்து பகலில் விரித்துக் கொள்வார்கள். பகல்ல பாயை எடுத்துக்கிறாங்க. இரவாயிடுச்சுன்னு சொன்னா அதை வச்சு மக்களுக்கு தெரியாம மறைத்துக் கொள்வார்கள். நட்டி வச்சு பாயை நட்டின தர்க்கணுங்கிறாங்கல்ல, தர்க்கணுங்கிறாங்கல்ல. நான் நேற்று சொன்னேன்ல, பாயை வந்து யூஸ் பண்றது பல இருக்கு. ஒரு பொருளை யூஸ் பண்ணிக்கிறது. பாய்ங்கிறது பகலில் முடிச்சு கிடக்கும், முடிச்சு கிடக்கும். இரவாயிருக்குன்னு சொன்னா படுக்கணும்னு ஒரு மணி நினைச்சாங்கன்னு சொன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த பாயை வச்சு நட்டி வச்சு உள்ள இருக்கிற ஆளுக்குரிய மறைச்சுவாங்க. பாய் தான் கதவு. நட்டி வைக்கப்பட்ட பாய் தான் கதவு.
ரமலான் தொழுகையில ரசூலுல்லாஹி தொழுகையில மக்கள் எல்லாம் பின்னாடி வந்து தொழுவாங்கன்னு வருதுல, அவங்க சொல்றாங்க அந்த பாய்க்கு முன்னாடி வந்து ரசூலுல்லாஹி தொழுகையில கண்டுபிடிச்சு நிறைய பேர் வந்து பின்னாடி நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய இடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை வந்து சொல்றாங்க. 688வது ஹதீஸ் புகாரியில 10 நம்பர் முன்னுக்கு இருக்காங்க, நம்பர் வித்தியாசங்கள்ல. அதான் காணல் ஹசீரும் எபசுத்துக்கு பின்னஹாரி எஹத்தஜிசுக்கு பில்லைலி, பகல்ல விரித்துக் கொள்வார்கள், இரவில மறைப்பாக போட்டுக் கொள்வார்கள். சல்லி வராகு, மக்கள் அவர்களை நோக்கி ஏறி வந்து ரமலான் இரவுல பின்னாடி பின்பற்றிக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்று அது வீட்டில் கொள்வதும் மக்கள் பின்பற்றினாங்கன்னு வருதுல. ஹதீஸ்ல எப்படி சாத்தியம் விளங்கி இருக்கிறாங்க. கிபிலா தொழில் இருக்காங்க, 3 தொழில் இருக்கிறாங்க. வீட்டில் தொழிலாலும் இங்க போறவர்களும் தெரியும் தொழிலாங்க அப்படின்றது எல்லாம் சேர்ந்து விட்டாங்க. அப்ப இந்த வீட்டுடைய அளவையும் பாருங்க, வீட்டுடைய வீடே உணவு இருக்கும்போது மறைக்கிறது பெரிய இடம் தேவையில்லையே. வீட்டுடைய அளவை உணவு இருக்கும்போது ஒரு பாயை மறைச்சிருந்தேன், ஒரு பாயை நாட்டில் மறைச்சிருந்த. அப்ப அந்த மாதிரியான ஒரு எளிமை தான். அதே மாதிரி அந்த அதுதான் இப்ப அதாவது ரசூலுல்லாஹி வீடு எங்க இருக்குன்னா, அதாவது அவங்களுடைய கபருக்கு இருக்காது அவங்களுடைய வீடு. ஏன்னா நபிமார்கள் அவர்கள் எந்த இடத்துல இறந்தார்கள் அங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள் ஹதீஸ் அடிப்படையில தான் அவங்க அங்கே அடக்கம் பண்ணாங்க. அந்த அடக்கம் பண்ற சம்பவங்கள் வரும்போது அதை நம்ம விலைக்கு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி அந்த பாய்ங்கிறவர்கள இது உண்மையை வழங்கது, பகல்ல பாயை விரிச்சு போடுவாங்க, ராத்திரியில பெரிய தொண்ணு போட்டுக்குவாங்க. ராத்திரியில படுக்கிறது உருவாய் தான் வந்து போடுறாங்க. ராத்திரியில மக்களுக்கு தென்படாம மதித்துக் கொள்வார்கள், பகல்ல விரிச்சுட்டு உட்காரலாம், பகல்ல வேணா படுக்கலாம். அப்ப ராத்திரியில படுக்கிறதுக்கு என்ன, சும்மா இருக்க வேண்டியதான், மண்ணு மேல மண் தரலாம். அதுல சும்மா படுத்துக்கிற ஒரு பாயை கூட இல்லாமல் ஒரு பாய் தான் இருந்து சொல்றாங்க ஆயிஷா, ஒரு பாய் தான் இருந்து அதான் தடுக்குது தரைக்கும். அப்ப இதுதான் அற்புத வாழ்க்கை, இதான் அற்புதம், இதாங்க அற்புதம். ஆட்ட கழுதையாக இருக்கணும் அற்புதம் கிடையாதுங்க, அற்புதம் தான் இதான் அற்புதம். உண்மையிலேயே பெரிய அதிசயமான ஒரு வாழ்க்கை. அதுதான் இதெல்லாம் சொல்லிட்டு முன்மாதிரி இருக்கு, சும்மா சொல்றான் அல்ல ஒரு தூரத்துக்கு முன்மாதிரி இருக்குன்னா வாழ்ந்து காட்ட முடியுமா, ஆகிற திறந்து வாழ முடியுமானா முடியும் காட்டுக்கிறாங்கல்ல. அப்ப அந்த பாயில படுத்து கிடக்குறாங்க, ஒரே ஒரு கட்டி ஒன்று இருக்குது, அவங்களுக்கு வெளியே போட்டு அது ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னா அந்த கயிற்று கட்டி கட்டில 4 வச்சு வந்து குறுக்க கூட கையில போட்டு பின்னி வச்சிருப்பாங்க ஈச்ச மரத்து நாருனால. அதுல படுக்கும்போது வரி வரியா விழுந்துடும். வரி வரியா விழுந்த உடனே ஒரு நாள் வந்து உமரில் அவங்க பார்த்துக்கிட்டு அழுகுறாங்க. ரசூலுல்லாஹி அப்படி கருத்துல பார்த்துக்கிட்டு அழுகுறாங்க. என்ன நீங்க வந்து இப்படி இருக்கிறீங்களே, இவ்வளவு மோசமான வாழ்க்கை. அது சொல்றாங்க, அது கைத்து கட்டுறது இல்லை, பாயில படுத்திருக்கும்போது அந்த பாய எவ்வளவு மோசமா இருக்குன்னா, பாயில படுத்திருந்தார்கள். பாய்க்கு மேல ஒரு விரிப்பையும் விரிக்கப்படவில்லை, நேரடியாக பாய். அந்த பாயின் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், பாய்ந்தது கோரையில் உள்ள பாய் தான் ஞாபகத்துக்கு வரும். கோரையில் உள்ள பாய் தான் ஞாபகத்துக்கு வரும். அங்கேயே கோரையெல்லாம் தண்ணீர் மேல செலுத்த உள்ள பகுதியில 4 6 வரைக்கும் இருக்கிற பகுதியில தான் கோரை உற்பத்தி ஆகும். பாயினோட உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது, கோரம்பாய், அதுக்கு நல்ல விவசாயம் இருக்கு இல்ல. இது என்ன பாயின்னா பேரிச்சை மரத்தினுடைய ஓலையில செஞ்ச பாய், மறுபடித்தனமான இந்த கீப்பில வந்து ஈக்கில செஞ்ச ஒரு பாய். இந்த கூட்டங்களுக்கு வாடகை கொடுத்தாங்க பாய் பார்த்தீங்களா, கூட்டங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கூட்டங்களை கூட்டம்னா சேர் வாடகை கொடுக்குற மாதிரி வாடகை பாய் கொடுப்பாங்க. அது ஒரு உட்கார்ந்து இருந்துச்சோம்னா நம்ம உடம்புல கட்ட கட்டமா கொடுக்கணும். உட்கார்ந்து இருந்துச்சோம்னா அவருக்கு மென்மையா இருக்கும் அந்த பாய். அந்த இந்த பாய் அப்படி இருந்திருக்கு. பாயில் படுத்திருந்த எழுந்தால் பாயில் படுத்திருந்தார்கள், தலைக்குள்ள அந்த குப்பைகள் கூடங்கள் நிரப்பப்பட்ட தலையணை வைத்திருந்தார்கள். அப்ப அவங்களுடைய அந்த பாயினுடைய அந்த என்னது வரிகள், இந்த பாயினுடைய வரிகள் எல்லாம் அவங்களுடைய விழாப்புறத்தில், ஏன்னா விழாப்புறம் மட்டும் படுப்பாங்க, படுக்கிறது நல்லாந்து படுக்க மாட்டாங்க, முழுவதும் இருக்காது, குப்புறையும் படுக்க மாட்டாங்க, படுக்கும்போது வலது படுக்குமாக ஒருத்தருக்கு படுப்பாங்க. அப்படி படுத்த காரணத்தினால இந்த வலது விழாப்புறத்துல அப்படியே கட்டங்கட்டமா போட்டிருக்கு. அதனுடைய வரிகள் இங்க வந்து அச்சடித்து வச்சிருக்குது. இதை பார்த்து விட்டு முரளிலான சொல்றாங்க, இதை பார்த்து விட்டு நான் அல்லாஹ்விட்டு விட்டேன். அழுத உடனே ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, இவன் நாயிருக்கு இது இருக்கு அழுகுற இருக்க அழுகுற. அது முரளிலான சொல்றாங்க, நான் சொன்னேன் யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கிஸ்ராவ கைசர் சீமாகுமா பீசி, இந்த கிஸ்ரா கைசர் மன்னர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே,
அவங்க எல்லாம் எப்படியோ இருக்கிறாங்க. இவங்க மன்னர் தானே, கிஸ்ரா கைசர் அந்த மன்னர்கள்லாம் எப்படி எப்படியே இருக்கிறாங்க. கிஸ்ராங்கிறவர் பாரசீக மன்னரா, ஆமா. கைசருங்கிறவர் ரோமாபுரி இத்தாலி மன்னர், அன்றைக்கு பெரிய வல்லரசுகள் அது. அவங்க எல்லாம் எப்படி எப்படி இருக்கிறாங்க. தூதர் இப்படி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, யார் யாருக்கோ இப்படிதான் வாழ்ந்தாங்களே கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அமா கல்லா அந்த குண லஹ்மு துன்யா வலனல் ஆகிரா. உமரே, துன்யாவெல்லாம் அவங்களுக்கு போகட்டும், ஆகிரத்தெல்லாம் நமக்கு வரட்டும் என்பது உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லையா? துன்யாவில் அவங்க அனுபவிக்கிட்டு நமக்கு ஆகிரத்து இருக்கு, அதுல உனக்கு திருப்தி இல்லையா? அதுல திருப்தி அடைஞ்சிக்க விரும்பி வேண்டி தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அதான் அர்த்தம். வேணும் அந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், வேணும் இந்த வாழ்க்கைக்கு நான் பழகிக்கிறேன். துன்யாவில் அவனுக்கு போகட்டும், ஆகிரத்து நமக்கு. அமா தரலா அந்த கோணம் துன்யா, துன்யா அவங்களுக்கு ஆகிட்டு போகட்டும், பல நாள் ஆகிறா நமக்கு ஆகிரத்து ஆகட்டும். இது ஒரு திருப்தி இல்லையா கேட்கிறாங்க. அப்ப இதுல பல விஷயம், அந்த மாமனிதர் இப்படி வாழ்ந்தது காரணம் தெரிஞ்சு. ஏன் இப்படி வாழ முடிஞ்சுன்னா அது ஆகிறதான். எதுக்கு இப்படி வாழ முடிஞ்சு? அவ்வளவு தியாகம் பண்ணாலும் மக்காமன் மகமூதாங்கிற சும்மா கொடுப்பான்ல. அசா ரப்புக்க அசா ஏபாசக்க ரப்புக்க மக்காம மஹமூதா, மக்காம மஹமூதா என்ற புகழப்பட்ட இடத்துல அந்தஸ்து அல்லாஹ் எழுப்புவான்னு குரான்ல சொல்றாங்க. இதுக்கு அவ்வளவு தியாகம் பண்ணா அவருக்கு மேல கொடுப்பான். அவ்வளவு சொத்துக்களை தியாகம் பண்ணதுனால அவ்வளவு பெரிய உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் கொடுத்து இருக்கலாம். இது தாயுடைய நிலைமை. அப்படி தாலி வருவாங்க போல நிறைய கூடாது போல அதான் பேசிட்டு இருக்கிறோம். உலக வாழ்க்கையை பெருசா நினைக்க கூடாதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. இன்னொரு இடத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, இதே மாதிரி பாயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்திருக்கும் பொழுது வரி வரியாக விழுந்ததை நான் பார்த்தேன். பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதரே, லவித்தகதனால கவிதான், நாங்க உங்களுக்காக வேண்டி பாய்க்கு மேல வச்சுக்கிற மாதிரி ஒரு தர்றமே, பெயர் ஒரு தர்றமே, நாங்க கஷ்டப்பட்டு நீங்க பாயில நேரடியா படுத்த வேணாம், பாய்க்கு மேல விரிச்சுக்கிறதுக்கு நாங்க ஏதாவது ஒரு விருப்ப தயார் பண்ணி தர்றமே அப்படின்னு அப்ப என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? மாலி ஒரு துன்யா ஒமாலி ஒமாலி துன்யா, எனக்கும் துன்யாவுக்கு என்ன இருக்குது? எனக்கு இந்த துன்யாவுக்கு என்ன பெரிய உறவு இருக்குது? மான துன்யா இல்லா கராட்சி. நான் இந்த துன்யாவில் எப்படி இருக்கேன்னு கேட்டா, ஒரு பயணி இஷ்டவல்ல தகத்த சஜரா, ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் நிழலை அனுபவிக்கிறானே அந்த பயணி, அவ்வளவுதான். அப்புறம் சும்மராக அதுல நிழல் போட்டு சுகமா இருந்துட்டு கடக்க அதுக்கிட்டு போயிடலாம். ஒரு மரத்துல போனா ஒரு நேரத்தில் நல்ல வெயில் கஷ்டம் இல்லாம நல்ல இயற்கை காத்த வாங்குறான், மரத்தை போறான் விட்டு போயிடுறோம். இதெல்லாம் நம்ம துன்யாவுக்கு வர்றோம். இதெல்லாம் மரத்துல நிழல் வாங்குற மாதிரி இந்த ஒரு பாய், இந்த ஒரு தட்டு, இந்த ஒரு தங்கர வேடம், அவ்வளவுதான். விட்டு போய்கிட்டு வேண்டியதான், பேரை விட்டு வேண்டியதான். இதனப்பா எனக்கு துன்யாவுக்குள்ள வரவுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதிரியான அதிசயமான அற்புதமான வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இது அவங்களுடைய உணவு. பாருங்க, உணவுல அந்த மாதிரி, படுக்கிற படுக்கையிலே அந்த மாதிரி. அப்ப நாக்கும் கட்டுப்படுது, உடம்பும் அந்த சுகம், அந்த சூழ்நிலை சீக்கிரம் வேண்டியிருக்கா பாருங்க. பெரிய பெரிய நம்ம யாரெல்லாம் நம்ம ஆன்மீகத்தை பக்குவப்படுத்த நினைக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய ரசூலின் வாரிசு ரகசியமான ஞானத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக்கலாங்க. ஆனா ரகசியமான ஞானத்தை ஒரு ரசம் வந்து சொல்லிட்டு போயிருந்தா இப்படி வாழ்ந்து காட்டணும், ஒத்த வாழ் காட்டும். இப்படித்தான் வாழணும் அளவுகளை வச்சா செய்யணும்னு ஒருத்தர் தோன்றவே மாட்டான். செய்யணும் அவனுக்கு இவ்வளவுதான் இடம், 5 கட்சி தான் அவனுக்கு இடம். பாய் பாயம் தருவோம், ஓரப்பாய். இந்த குழந்தைகளை கனாசாட்சி கொடுத்ததுக்காக பாய் வைக்கணும், அந்த பாய், அந்த மாதிரி ஒரு பாய் ஒன்று தருவோம். இதுதான் இருந்துக்கணும். மேல ஒரு கோரம், கீழே ஒரு கட்டிக்கை கொண்டு இப்பவா செய்வா, இப்பதான் இப்ப என்ன செய்ய வரான்னு பார்ப்போம். வேணா இவன் செய்யலாம் பாருங்க. இந்த மாமா இந்த மணி இதுலங்க பரிசுத்தம். ஒருத்தர் ஓட்டிப்பாருங்க, ஒருவரை பின்பற்றுவதாக இருந்தா அந்த வாழ்க்கை ஒருத்தர் தகுதி இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு நடக்க முடியுதோ முடியலையோ, இந்த மாமனில கூட எவ்வளவு தகுதி இருக்கு சொல்ல பார்ப்போம். சுத்தம் அப்படி பரிசுத்தமா, அது கல்யாணம் குவிச்சு கிடக்கிற நேரத்தில் அது மாத்திரம் இல்லை. ஒரு தடவை, அதாவது எந்த அளவுக்கு ஒரு நிலைமைன்னு பாருங்க, அரசுடைய இந்த பைத்துல் மால்ல காசு இருந்து
மறந்தும் கூட தன்னுடைய குடும்பத்தினரை கைவிச்சிடக்கூடாது என்பதில் அவங்க காட்டின அக்கறையை பாருங்க. ஒரு முறை அசர் தொழுக உக்பாபின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரில இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். அசர் தொழுகையை நடத்துறாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹி தொழுகை நடத்தினாங்கன்னா சலாம் கொடுத்த உடனே வந்துட்டு வர மாட்டாங்க. கூப்பிட்டு வாங்குறது வேண்டியது இல்லையே தவிர நிறைய விக்கிரங்கள் தஸ்மீகள் வருவாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஏறிட்டு அப்புறம் எல்லா இடத்துல என்னென்னலாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்கறது அவங்க இதே வழக்கம். கேட்கறதுலாம் கேட்பாங்க. சலாம் கொடுத்து வேக வேகமா ஓட மாட்டாங்க. ஒரு நாள் அசர் தொழுகிறாங்க, தொழுதும் உள்ள வர்றாங்க. ஏட்டா போங்க வீடு என்பது பள்ளிவாசல் ஏட்டா போக இருக்குது. தொழுது முடிச்சவனே உட்காரம் வேகமா ஓடுறாங்க. அந்த விரைவை பார்த்துட்டு நாங்க இன்னமும் எவ்வளவு பதவிடுறாங்க. அவ்வளவு வேகமா சலாம் கொடுத்த உடனே மொத்த சலாவலைக்கு ரஹமத்துல்லாஹி போய் இடிச்சு ஓடுறாங்க. அவ்வளவு வேகமா ஓடுறாங்க. ஓடிட்டு கொஞ்ச நேரம் வந்து வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு வெள்ளி கட்டி ஒண்ணு ஜகாத்த பைத்துல் மாலுக்காக கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை வந்து வீட்டுல வச்சுக்கிட்டேன். நான் வீட்டுக்குள்ள வச்சுட்டேன். வீட்டுல வச்சத வந்து வீட்டுல வச்ச நிலையில நான் வந்து போட்டா போயிட்டேன்னு சொன்னா என்னுடைய பொருள் நிறுத்தி அவனை சொல்லக்கூடாது. வீட்டுல என்ன சொல்லிக் கொடுங்க, நோட்டு வந்துடலாம். அப்ப வீட்டுல உள்ள சொல்லாம ஓட்ட போட்டுருவீங்க. நமக்கு வெளியே கொடுத்துருக்காங்க எடுத்து அதை ஆயுஷ நான் எடுத்து காட்டுருவாங்க. அதுக்காக உள்ள போய் இந்த வெள்ளி கட்டிய வந்து பங்கிட்டு கொடுக்கிறது இல்லை, நமக்கு ஒண்ணும் இல்லை. இந்த சொல்லிட்டு வர்றாங்க. சொல்லி அந்த நேரம் கூட மனித வாழ்க்கை உறுதி இல்லாத நம்பிக்கையும் பாருங்க. அதை இடத்துல 10 பேர் சொல்லலாம். தொழுகையை அவங்களை தடுத்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. வெள்ளி கட்டியை கொண்டாந்து வந்தாங்க. அதை வந்து பைத்துல் மால்ல வைக்காம பள்ளிவாசல் கொண்டாந்து வைக்காம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம். பேச்சாக வாங்கி வச்சுட்டாங்க. வீட்டுல வந்து பைத்துல் மால் பொருளை வைக்க மாட்டாங்கன்னு விளங்குது. ரசூலுல்லாஹி விளக்கம் வந்து பைத்துல் மாலுக்கு வந்து ஜக்காத்துக்கு கொண்டு வரக்கூடிய பொருளை வந்து வீட்டுல வைக்க மாட்டாங்க. வேற எங்க வைப்பாங்க? அதே பள்ளியில் அதுக்கு ஒரு கதான இருக்கு. அபூ ஹுரைரா வந்து கீப்பர், அதை வந்து கண்காணிக்கக்கூடியவர், செக்யூரிட்டியாக போட்டு கொடுத்தாங்க. சதகத்துல் ஃபித்ர்ல இருந்து எல்லா சதகாவால வந்து அது ஒரு மாதிரி போட்டு கொடுத்தாங்க. அதுக்குள்ளதான் எல்லாம் போய் சேரும். இவருடைய கண்காணிப்புல, அபூ ஹுரைராவுடைய கண்காணிப்புல அது இருக்கும். ஏதோ வீட்டுல வந்து வச்சுட்டாங்க, ஏதோ கொடுத்துருப்பாங்க. கையில வாங்கி இருக்கலாம், அது வீட்டுல இருக்கும்போது திரும்ப கொடுத்துருக்கலாம். எப்படியே வீட்டுல வச்சுட்டாங்க. நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வெள்ளி கட்டியை வந்து வச்சுட்டேன் வீட்டுல இருந்து யாரும் வந்துச்சு. எப்படா சலாம் கொடுப்போம் காத்துக்கிட்டு இருந்துட்டு சலாம் கொடுத்தவங்க நான் உள்ள ஓடி போய் நமக்கு வந்து ஒரு பொண்ணு கொண்டு வராங்க. இது நமக்கு என்னுடைய காசு இல்லை, இது வந்து ஏழைகளுக்கு உள்ள தக்காத்து பணம், தக்காத்துல உள்ளது. இதை வந்து சொல்லி விநியோகிச்சுட்டு வர விநியோகிக்க முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே வர்றாங்க, விநியோகிக்கிறது வீட்டுக்குள்ளே போட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆமா நாட்டுதான் வருது. தக்லீம் பண்ணக்கூடிய பங்கு வைக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டு வந்திருக்காங்க. அப்ப இது என்ன வாழ்க்கைன்னு பாருங்க. இருக்கு யாருக்கு தெரியுங்க? வெள்ளி கட்டி கொடுத்தாலும் கொடுத்த கணக்காட்டு யாராவது கொடுத்த எவனாவது கேட்பாங்க. அந்த காலத்துல யாராச்சும் ரசூலுல்லாஹி வந்து அவங்க வெள்ளி கட்டி கொடுத்து அடிக்கிறோமே அதை வந்து யாராவது காட்டாங்களா? கேட்கிற அளவுக்கு அந்த மாமனிதரை வந்து அவங்க வச்சிருந்தாங்க. யாரும் கேட்க போறதில்லை. அவங்களே தனக்கு எடுத்துக்கிட்டா கூட மொழி தூதருக்கு என்ன ப்ரூஃப், அல்லாவுடைய தூதருக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்கறாங்கல்ல, இதுதான் ப்ரூஃப். அல்லாவுடைய தூதரா இருக்கிறது ப்ரூஃப் வந்து நாலஞ்சு காலத்துல தான் ப்ரூஃப், வேற எதுவும் ப்ரூஃப் இல்லை. காண ப்ரூஃப் குரான், குரான் தான் வாழ்க்கையா இருக்குன்னாங்க ஆயிஷா நபி. எப்படி ரசூலுல்லாஹி வாழ்க்கை வாழ்க்கை குரான் தான் வாழ்க்கை. என்ன இருக்கு அவங்க வாழ்ந்து காட்டினாங்க, செயல்பட்டு கொடுத்தாங்க. அவ்வளவுதான். நேர்மை, நியாயம், அமானிதம் அப்படின்னு குரான்ல கட்டளைட்டு இருக்கேன். வாழ்ந்து காட்டினாங்க. நேர்மையா எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு வரைக்கும் நேர்மையா இருக்கணும்னு காட்டினாங்க. அப்ப இதுல தொலைக்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தா போகக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு அந்த வீடுக்கு பாருங்க, போர்ல இருந்து கிடைக்கக்கூடிய கனிமத்து இருக்குல்ல, போர்ல இருந்து அதுல அவங்களுக்கு ஒரு இடம் ஒண்ணு கிடைச்சிருந்துச்சு. ஒரு நிலம் ஊருக்கு வெளியில எல்லாரும் பங்கு வைப்பாங்கல்ல, பங்கு வைக்கும் பொழுது உனக்கு 5 சென்ட், உனக்கு ஊரே அவங்க வெற்றி கொடுக்குறாங்க. அந்த ஊர்ல உள்ள புறம்போக்கு கவர்மெண்ட் தானே சேரும். ஒரு ஊரை வெற்றி கொண்டாங்கன்னு சொன்னா ஊர்ல தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அவனுக்கு சேர்ந்துரு. மீதி ஊர்ல புறம்போக்கு அரசாங்கத்துக்கு தானே சேரும். எந்த நாட்டிலும் எல்லாமே உங்களுக்கு நம்ம நாட்டிலேயே கட்டா போடாத எல்லா நிலமும் யாருக்கு சேரும்? கவர்மெண்ட் தான் சேரும். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க, நமக்கு கொண்டு வந்த நிலத்தை எல்லாருக்கும் போட்ட மாதிரி எல்லாரும் 4 பேர் எவ்வளவு பண்ணிட்டு தோட்டம் சொல்லி வருது. ஒரு பெரிய இடம் இருந்திருக்கு.
அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆன உடனே அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அபூபக்கர் வர்றாங்க ஜனாதிபதி ரசூலுல்லாஹ்வுடைய மகள் வந்து, ஜனாதிபதி அவர்களே, இந்த மாதிரி அத்தாவுக்கு இந்த நிலம் ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து நீங்க எங்கிட்ட தந்துருங்க, உங்களுக்கு இவ்வளவுதானே, உங்க அத்தா தானே வச்சிருந்தாங்க, அதே நீங்க எங்கள்கிட்ட தந்துருங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் கேட்கிறாங்க. உடனே அபூபக்கர் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் கேட்கிறாங்க. அபூபக்கர் என்ன சொல்றாங்க, தரமாட்டேன், தரவே மாட்டேன். ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதான் செய்யணும். நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய முகபத்துன்னு சொல்லி அவருக்கு மீறுவதெல்லாம் முகபத்து நிறுத்திக்கிறோம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகபத்துக்கு அளவுகளே மீனாகலாமா, ஆனா ரசூல் சொன்னாங்களா சொல்லல, முகபத்து காட்டுறேன். முகபத்து காட்டுறது முகபத்துக்கு அளவுகள் என்ன, அவர் கட்டளை எல்லாம் மீறுவது முகபத்து. தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த பிட போகுமா இன்னும் மீனாவில கொண்டாடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறவங்க அவர் கட்டளையை மீறான், தண்ணி அடிக்கிறான், இந்த பிட போகுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா. ஊரோட போய்கிட்டு இருக்கும்போது 3 பிள்ளைகளை நாங்க சொல்லுவோம், இந்த காலம் இந்த காலத்து போயிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க, மீனாவில கொண்டாடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் கேட்கிறாங்க, நம்மளா தானே பண்ணிருப்போம், மகள் கேட்கிறாங்க, கொடுத்துருவோம். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அது எவ்வளவு முகபத்து வைக்கிற அளவு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செஞ்சு காட்டுறது முகபத்து. என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க மகள் கேட்கிறீங்க, உங்க அத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா, மனத்தரக்கனாக சதக்கா, நாங்கள் ஊரசூல் நபிமார்கள் ஆகிய நாங்கள் சொத்துக்களுக்கு யாரையும் மாறி காக்க மாட்டோம், என்ற சொத்துக்கு வாரிப்புக்கே சேராது, எங்களுக்கு ஏதாவது விட்டுட்டு போனமையானால் மனத்தரக்கனாக சதக்கா, நாங்கள் மூத்தாகவும் எதை விட்டுட்டு போறோமோ அது சதக்கா, எல்லா முஸ்லீம்களுக்கும் பொதுவானது. இந்த ஒரு நிலத்தை தான் விட்டுட்டு போனாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனதும் போது மாத்தரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோட்டிகி திரஹமன் வலா தீனாரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது சொத்தாக விட்டுட்டு போனாங்க. வெள்ளிக்காசை விட்டுவிட்டு போகவில்லை, தங்கக்காசை விட்டுட்டு போகவில்லை, ஒரு அபுதன் ஆண் அடிமைகளை விட்டுட்டு செல்லவில்லை, ஒரு அமத்தன் பெண் அடிமைகளை விட்டுட்டு செல்லவில்லை, செய்யும் வேறு எதையும் விட்டுட்டு செல்லவில்லை. அவங்க விட்டுட்டு போன சொத்து என்னன்னு கேட்டா இல்லா பகலத்தகுள் பைலா, வெள்ளை விளை என்று ஒரு கோயில் இருக்கிறத வச்சிருந்தாங்க சவாரி செய்வதற்கு, அவங்களுக்கு சொந்தமானது. அது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து இல்லை. மௌத்தாகும் போது அவங்களுக்கு இருந்த சொத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது விட்டுட்டு போன சொத்து இருக்குல்ல, இல்லா பகலத்தகுள் பைலா, வெள்ளை விளை என்று அழகான கலர்ல ஒரு கோயில் வச்சிருந்தாங்க. சவாரிக்கலாம் அது வரும், கோயில் குதிரைக்கு கொஞ்சம் கீழே இருக்கு. ஒரு சலாஹு, அவங்களுடைய ஆயுதங்களை விட்டுட்டு போனாங்க. அது சோத்துக்கு இல்லாட்டா கூட சமுதாயத்தை காப்பாற்றுறது வேணும். அது களத்தில் இறங்கி அவங்க ஆர்டர் கொடுக்கிற ரசூலுல்லாஹ் இல்லையே, முதலாளர் என்று களத்தில் இறங்கி யுத்தம் செய்யக்கூடிய தலைவர் அல்லவா, ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க, ஊருக்கு சட்டை வாழு காடு அதெல்லாம் கரெக்டா வச்சிருப்பாங்க. இங்க சாப்பாடு படுக்க ஒன்றும் இருக்காது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உயிர் அர்ப்பணிக்க வேண்டிய சாமான்லாம் இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அர்ப்பணிக்கிறது, சமுதாயத்தை காப்பாற்றுறது தேவையானதுலாம் அது கரெக்டா இருக்கு, சாப்பாடு இருக்காது. அப்ப அந்த குதிரை கூட அதுக்கு தான் வச்சிருந்தாங்க. எங்க சவாரி வந்து வியாபாரம் குதிரை எதுக்கு குதிரை, அந்த குதிரை தான் கோவில் கெடுக்கல, கோவில் கெடுத்து குதிரைன்னு சொல்ற காரணம் என்ன அன்னைக்கு நான் சொல்லிட்டேன். நம்ம நாட்டு குதிரையே அந்த நாட்டு கோவில் கெடுக்க வச்சுக்கிறோம். நம்ம நாட்டு குதிரைங்கிறாங்களே அதான் அந்த நாட்டு கோவில் கெடுக்க குதிரை நல்லா இருக்கு. அரபு நாட்டு குதிரை அதுக்கு ஃபேமஸானது ஒரு குதிரை. ஆயுதங்கள் 6 அழகா சதக்கா, கொஞ்சம் நிலம், அந்த நிலம் தான் இது. ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனது 3, வேற எதுவும் விட்டுட்டு போல. என்ன விட்டு போயிருக்காங்க, ஒண்ணு கொஞ்சம் நிலம், இன்னொன்னு வந்து ஆயுதங்கள் வாழுக்கு ஆயுதம் மட்டும் வருது எல்லாமே இருந்திருக்கலாம், இன்னொன்னு ஒரு வெள்ள பெயர்கிறது. இதுல குதிரை கொத்தி பிரச்சனை இல்லை, அது பாத்தனா குதிரை எனக்கு அதுக்கு ஆயுதத்தை வாங்கி என்ன பண்ண போறாங்க, இதை கேட்டு வர்றாங்க, நிலம் யூஸ் ஆகும்ல அதை நீங்க கொடுத்துருங்கிறாங்க. விட்டு போன நிலத்தை உங்களுக்கு தரமாட்டோம், மாத்தரக்கனாக சதக்கா, நாங்க விட்டுட்டு போ, அதாவது இருக்கிற தக்காத்தையும் செஞ்சாம கணக்கு சொந்தமானதையும் நகராயிட்டுக்கிறாங்க. எந்த பைசாவையும் இந்த மக்கள்கிட்ட சம்பாதிச்சு நான் கொடுத்துட்டு போயிட்டாங்க, வாரிசுகளை ஓகம் வச்சுட்டு போயிட்டாங்க, வரக்கூடாது. வாரிசுக்கு ஒரு பைசாவை வச்சுட்டு போகாத ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாரிசுக்குன்னு சொல்லி பிள்ளைக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு தான் சேர்க்கலாம், மனுஷன் கொண்டாட்டிக்கு இப்படிதான் சேர்த்துக்கிட்டு இருக்கலாம்.
எந்த அதை பத்தியே கவலைப்படல. நீங்க உனக்குள்ள ஆதரவு அமைச்சுக்க, நான் ஒண்ணுக்கு போவேன். அந்த கருத்து முழுமையாங்க. அப்ப அந்த இடத்த கேட்டு வரும்போது கொடுக்க மாட்டாங்க. அதனாலே பாத்திமா நாய் வந்து பேசாம இருந்துட்டேன். வருது அடுத்தது போட்டா நீங்க பேசல. 6 மாசம் போட்டா போயிட்டேன். ஆகி 6 மாசத்துக்கு பிறகு பாத்திமா ரதி எல்லாம் போறாங்க. போன உடனே கேட்டுறாங்கன்னு விளங்குது. கொடுக்கல. அதனாலே அவங்க சித்திக்கிட்டு வருவாங்க. என்ன செய்யல, பேச தெரியல, பேச மாட்டேங்கிற அளவுக்கு அந்த அறிவு பாருல அந்த அதிசயம் இருக்கு. அவன் இந்த அதுக்கு போடுவான். அவர் அதுக்கு அவ்வளவு எல்லாவுடைய நான் செய்ய. அதே மாதிரி உண்மையை ஆட்சி காலம் வச்சுக்கிட்டாங்க. உமர் ஆட்சி காலம் அப்ப 2 பேர் வர்றாங்க. கத்திமார் இல்லாத முகத்தை போயிட்டாங்க. 2 பேர் வர்றாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு அப்பாஸ் பெரிய சித்தா பெரிய வந்தது. இன்னொரு பெரிய தாவிட்டாங்க. அலி ரலியல்லாஹு வர்றாரு. மருமகன் அபூ தாலிபுடைய மகன்கிற வகையில இருக்கும். மகளை மருமகன் இல்லையா? உமர் வந்து வந்துருங்களேன் தானே அதை கேட்கிறாங்க. அதையே பாத்திமா நாயகி எதற்கு மறுத்தாங்களோ அதையில உமரில் நம்ம ஆட்சியில் 2 பேரும் கேட்கிறாங்க. இப்ப 2 நாங்க சின்னத்தை ஒரு மனிதன் இறந்து போயிட்டான்னு சொன்னா அவங்களுடைய சொத்து முன்பு புண்ணு குட்டிகள் அவங்களுக்கு வேணா இல்லாட்டி யாருக்குன்னு சின்னதா பெரிய தவிர அந்த மாதிரி அசபாக்கள் தான் சேரும் வெட்டப்படி. அதனால எங்களுக்கு வந்து கேட்கிறாங்க. அப்ப உமரில் வந்தாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் விற்கின்றது சதக்கா என்று சொன்னார்களே அது உங்களுக்கு தெரியும். தெரியும். நபிமார்களை வாரிசா எங்க சொத்துக்கு யாரும் வாரிசாக முடியாதுன்னு சொன்னாங்களே அது தெரியுமா? தெரியும். பிறகு என்ன அபூபக்கர் தரமாட்டேன் உங்க மனைவிட்ட மறுத்தாங்களே அது தெரியுமா? அனைவர்கள் கேட்கிறாங்க. அபூபக்கர் இல்லாதவர்கள்ட்டயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் போய் கேட்கும்போது தர முடியாதுன்னு மறுத்தாங்களே அது தெரியுமா? தெரியும். தெரியுமில்ல? அது கேட்கறீங்க. தரமாட்டேன். வேணா ஒரு கண்டிஷனோட தருவேன். என்ன கண்டிஷன்? அந்த இடத்தை நிர்வாகம் பண்ற குத்தகைக்கு வருவோம்ல அது மாதிரி தரணும். அது வேலை செய்யறதுக்கு நீங்க சாப்பிட்டு கொடுங்க. ராஜாவிராட்ட கொடுத்து பயிர் செய்யறதுக்கு இருக்குங்கள அதுக்கு வேணா ஒரு முன்னுரிமை சொத்து தர மாட்டேன். இந்த கண்டிஷனுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறானால் அது விவசாயம் பண்ற பாத்தியவே தரணும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு விவசாயம் பண்ண முடியும். இவங்க யார்கிட்டயோ கொடுத்தா பண்ணணும். யார்கிட்டயோ கொடுத்து பண்றது வேண்டாம். உங்களை கொடுத்து பண்ண சொல்லுவேன். நீங்க விவசாயம் பண்ணிக்கிறீங்க. அதுல கிடைக்கிறது மற்ற விவசாயம் பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு எவ்வளவு எல்லாரும் தர்றாங்க அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கிறீங்க. அதுதான் தர முடியுமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன சொந்தக்காரங்களை கூட இப்படி விட்டுட்டு போன தலைவரை பார்த்திருக்கீங்களா? எல்லா ஊழல் வந்து எல்லாருக்கும் என்ன காரணம்? பாரிசு நல்லா இருக்கிறது காரணம். அவன் திங்கிறதா இருக்கும் கேட்கிறான். தான் திங்கிறதுக்கு ஒரு 20,000 ரூபாய் இருந்தா ஒரு கட்டாத வாழ்க்கைதான். 1 லட்சம் ரூபாய் இருந்தா அவங்க மட்டும் நீங்க தாராளமா போயிடும். அவன் 50 லட்சம் கோடி எதுக்கு சம்பாதிக்கிறான்? பிள்ளைகளுக்கு தான். பிள்ளை வாரிசு சொந்தம் அவனுக்கு பிறகு சந்தேக சந்ததியா அதுதான் சம்பாதிக்கிறான். அதை பத்தி நினைச்சு பார்க்கலையே. அதை பத்தி கவலைப்படலைங்க. அப்ப அரசு பணத்திலே இருந்து எடுக்க மாட்டேங்கிறாரு. தனக்கு கிடைச்சிருக்கும்ல அதுவும் சதக்கா. மாத்திரக்கனாக சதக்கா விட்டதெல்லாம் சதக்காதான்னு சொல்லி ஒரு சொல்லாலை சொல்லும். கடைசி நேரத்தில் அப்படி விட்டுட்டு போயிருக்கிறாங்களே. இவங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? யோசிச்சு பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 வரைக்கும் அவங்க மனைவி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ஏதாவது கொடுத்துருவாங்க. நபர் அவங்க தானே கொடுக்கணும். சிலர் தானே கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அவங்களுக்கு யாரு கொடுக்கிறது? மரணித்த பிறகு கொண்டாட்டிமார்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு யார் சோறு கொடுத்தா? கஷ்டப்படுறாங்க. உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உஸ்மான் ரலியல்லாஹு கூப்பிட்டு எல்லா மனைவியும் ஒன்னா சேர்ந்து எல்லா இருக்கிற மனைவியெல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க போய் அபூபக்கர் பேசுங்க. நாங்க கஷ்டப்படுறோம்ல. நாங்க எப்படி இது பண்றோம்? அபூபக்கர் தான் ஜனாதிபதியா இருக்காரு. அரசாங்கத்துக்கு நிறைய பணம் இருக்குல்ல. போய் கேட்டு எங்களுக்கு மாசம் ஒரு தொகையை வாங்கி தர ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மூமின்களுடைய தாய்மார்கள் உம்மஹாத்துல் மூமினீன் அனைத்து மூமின்களுக்கும் அன்னையர்களாக திகழக்கூடிய அந்த தாய்மார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தூதராக அனுப்புறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுவதற்காக வேண்டி அங்கிருந்த எதிர்ப்பு குறை கிளம்புது. ஆயிஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி அவங்க அத்தாவோட தகவல் பாஸ் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டு போனது சதக்கான்னு சொல்லிட்டாங்க. நபிமார்கள் வாரிசு இல்லை.
அந்த அடிப்படையில் கேட்கறது இஸ்லாத்துக்கு விரோதமான காரியம் கொடுக்காதீங்கிறாங்க. தனக்கும் கிடைக்கும், தானு ஒரு மனைவி தானே, கொடுக்காதீங்கன்னு சொல்லி விடுறாங்க. ஆயிஷா நாய்க்கு கொடுக்கப்படல, ஜகாத் ஜகாத் அவங்க ஹராமாச்சு. பைத்துல் மால்ல உள்ள ஜகாத்து, ஜகாத் ரசூலுல்லாஹி குடும்பத்துக்கு ஹராம். எதை கேட்கிறீங்க? அப்ப யாராவது அவங்க குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பொறுப்பேற்றுக் கொண்டாதான். ஆயிஷா நாயகி அவங்க அத்தா பொறுப்பேற்றுக்கணும், ஹப்சா நாயகி அவங்க அத்தா இவர் பொறுப்பேற்றுக்கணும். அது மாதிரி எந்தெந்த மனைவிமார்கள் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அவங்களுடைய அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ அத்தாவோ யாரு இருந்தாங்களோ அவங்க பொறுப்பேற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா அன்பளிப்பாக யாராவது தெரிஞ்சவங்க கொடுத்தா வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா உழைச்சி வேலை பார்த்து கை வேலை பார்த்து ஏதாவது சாப்பிட்டுக்கணும். இங்க அரசு பணத்திலும் காட்டாது கொடுக்கறாங்க. அப்ப மதிக்காம ரசூலுல்லாஹி சொல்ல முடிய அந்த மனைவிமார்களை தாயாக மதிக்கிறாங்க. ஒரு கை பார்க்கணும், அப்படி மதிக்கிறாங்க. அது தனி, சட்டம் தனி. அதுல எல்லாம் அந்த விட்டு கொடுக்கறாங்க கிடையாது, எந்த பாரதத்திலும் கிடையாதுன்னு சொல்லி இந்த காசு கொஞ்சம் கூட அதை அசைக்கிற பத்தியில எதுல மனுஷன் விழுந்துருவானோ அதுல ஜெயிக்கணும். நேற்று இன்னைக்கு சொன்னதான் என்ன தெரியுமா, ஒரு மனுஷனும் எதிர விழுவான்னா அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருக்கு. என்னதான் பேசத்துல பேசத்துல 100 ரூபாய் லஞ்சம் வாங்க மாட்டேன் ஒரு சொல்லுவாங்க. ஆமா கரெக்ட் இல்லாத ஆளு ஒரு ஆதிபரை பத்தி ஒரு அதிகாரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 200 சொல்றதே வாங்க மாட்டான்னு அர்த்தம். நீ அப்படி கரெக்டா உள்ளவனை கொண்டு அவனுக்குரிய வேலை உண்மை எவனுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். இது ஒரு பெருமைக்காக வாங்காம இருப்பாங்க, நல்ல பிறகுக்காக வேண்டி. அவங்க கிட்ட அப்படி 1000 ரூபாய் கட்டணம் கொண்டு கொடுத்தா 1000 ரூபாய் பெற போறாங்க. 1000 ரூபாய் கட்டணம் வச்சு என்னையா சொல்றீங்கன்னு கேளுங்க. வேலை உனக்கு 1 லட்சம் உனக்கு தரல, அதனால வேலை போகல. வேலை போகாதவன்னு கிடையாதுங்க, வேலை கொடுக்கல. சிலர் 100க்கு வேலை போயிடுவான், சிலர் 500க்கு வேலை போயிடுவான், 1000க்கு வேலை போயிடுவான். யார விளைக்கிறாங்கன்னு வாங்க முடியாதா? பேர் வாங்கி காட்டுமா? கொடுக்க வேண்டியது கிளீன் நினைச்சு கொடுத்தாங்கன்னா அது மாதிரி இந்தியாவுக்கு எடுத்துட்டு போவாங்க. அது எந்த ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும், யாரும் விற்கும். எல்லாத்துக்கும் விலை இருக்குது, விலையே போகாம கருத்து வரைக்கும். இப்படி எந்த காசுங்கிற ஆசிரியர்கள் விலை போறான், எந்த மனுஷன் விலை போறாங்க அது ஒரு வைக்கின்ற தானே. இது குப்பையிலே சர்க்கரையை விட கேவலமாக இந்த கேடுகிட்ட வழியில் வரக்கூடிய பணத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பய வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான வாழ்க்கை. அப்ப ஒரு மனிதனை நம்ம அல்லாஹ்வுடைய வரலாறு தெரியறது முக்கியம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தான் நம்பணும், விளங்கி நம்பணும். அல்லாஹ்வுடைய தூதர் தான் எப்படி நம்பணும்னா ஏதோ எங்க அத்தா சொன்னாங்கன்னு நான் நம்பக்கூடாது, விளங்கி நம்பணும். அல்லாஹ்வுடைய அந்த வெள்ளத்தி காத்து அல்லாஹ்வுடைய தூதர் தான். காசு இவரை அசைக்க முடியல. காசு மட்டும்தானா ஒரு மனிதனை உரைச்சு பார்க்கிற அளவுகள்? வேற வேற அளவுகளும் இருக்குது. அந்த அளவுகள் எல்லாம் உரைச்சு பார்த்தா எப்படி தேடுறாங்க? அதை நாளைக்கு பார்ப்போம். காசுனா எல்லாத்தையும், காசுங்கிற எல்லா செல்வத்தையும் நான் சொல்றேன். ஆடை, உணவு, தங்குற இடம், மற்ற வசதிகள், போக்குவரத்து, பாத்திரங்கள், பண்டங்கள், வீட்டு உபயோக சாதனங்கள் எல்லாம் அந்த காசுக்கு அடங்கிருக்கு. அதெல்லாம் அவங்களை அசைக்க முடியவில்லை. 1 நாள் 2 நாள் இல்ல, காலமெல்லாம் அவங்க கட்டி போயிட்டாங்க. அடுத்த மனுஷனை கெடுக்கக்கூடிய வேறு சில சைத்தான்களுக்கு உரைச்சு பார்க்கிறோம். அவைகள் எல்லாம் கண்ணு முன்னாடி இருந்து எப்படி நடந்து கொண்டார்கள் அவற்றை நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அறிவிப்போம்.